டிஎன்ஏயில் அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் கான்ஸ்டியூண்ட் காலேஜஸில் அலாட்மெண்ட் வாங்கினவங்க எப்படி அட்மிஷன் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு இ-கவர்னன்ஸ் வெப்சைட்டை நீங்கள் போயிடுங்க. போய்கிட்டு இங்கே வந்து சர்வீசஸ் அட்மிஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரில் இருக்கிற நம்பரை வந்து நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ டைரெக்டாக லாகினில் கொடுத்தீங்கன்னா நாட் ஏ ரெஜிஸ்டர்ட் யூசர்னு வரும். ஸோ நீங்கள் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த இயர் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். அடுத்து வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் யூஸ் பண்ண மொபைல் நம்பரை வந்து இங்கே கொடுங்க. கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி உங்களுடைய மொபைலுக்கு வரும். ஸோ வந்த ஓடிபியை இங்கே வந்து டைப் பண்ணுங்கள். இங்கே வந்து நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், அப்புறம் லோயர் கேஸ் இருக்கலாம், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா டு 1 2 3 ஏ வந்து கேப்சல் அந்த மாதிரி கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துட்டு நீங்கள் இப்போது லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எகைன் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், இயர் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் க்ரியேட் பண்ண இங்கே பாஸ்வேர்டை நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணணும். அடுத்து வந்து கேப்சா டைப் பண்ணணும். கேப்சா கொடுத்துட்டு லாகின் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகிரும். இங்கே வந்து நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே மொபைல் நம்பர், இங்கே வந்து நீங்கள் இப்போது வேறு மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ கவுன்சிலிங்கில் யூஸ் பண்ணது வந்து அப்பா மொபைலாக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் தான் இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்டோடைய மொபைல் நம்பர் தான் இங்கே யூஸ் பண்ணணும். கொடுத்துட்டு ஓடிபி வரும். நெக்ஸ்ட்டு வந்து இமெயில், இதுவும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டோடைய இமெயில் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ சென்ட் இமெயில் ஓடிபி. இமெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்த ஓடிபியை பார்த்துட்டு கொடுத்துட்டு வெரிஃபை இமெயில். ஸோ இமெயில் வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. பர்சனல் டீட்டெயில்ஸ், ஸோ இங்கே வந்து பிளட் குரூப்பு, ஆதார் நம்பர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பிளட் குரூப், உங்களுடைய பிளட் குரூப் என்னவோ அதை கொடுத்துக்குங்க. ஆதார் நம்பர், நேஷ்னாலிட்டி இந்தியன் வந்து ஃபஸ்ட்லேயே வந்துடும். அதர் கண்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிலிஜன், கம்யூனிட்டி, டிஸ்ட்ரிக்ட், மதர் டங், ஹைட், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய ஹைட் அண்ட் வெயிட் எல்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வெயிட், பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இங்கே வந்து உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லேயே எதுவும் இருக்கும். அதர் லாங்குவேஜஸ் உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் அதை என்ட்ரி பண்ணிக்கங்க. இங்கிலீஷ். ஹாபீஸ் உங்களுக்கு என்னவோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து பர்சனல் டீட்டெயில்ஸில் ஏதாவது உங்களுக்கு தப்பாக இருக்குது அப்படின்னா எடிட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து பிளட் குரூப் எனக்கு மாறி இருக்குது, நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளட் குரூப் மாறி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ். ஸோ ஃபேமிலி டீட்டெயில்ஸ் இங்கே வந்து ஃபாதர், மதர், அவங்களுடைய மொபைல், இமெயில் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபாதர் நேம், அப்புறம் ஃபாதருடைய ஆக்குபேஷன், ஃபாதர் மொபைல் நம்பர்,
ஃபாதர் இமெயில், மதர் நேம், மதர் ஆக்குபேஷன், மொபைல் நம்பர், மதர்ஸ் இமெயில், ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்க அமௌண்ட் வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் இதை ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான். இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் எங்கிட்ட இல்லைனாலும் ஆப்ஷனில் விடுறேன். இப்போ அடுத்து வந்து கார்டியன் இன்ஃபர்மேஷன் இருந்தால் கார்டியன், சிப்ளிங் இன்ஃபர்மேஷன் இருந்தால் சிப்ளிங் இன்ஃபர்மேஷன் போடுங்க. ஸோ இல்லைன்னா அன்செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட். இங்கே வந்து எஜுகேஷன் 10th 12th யூஜி இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியது வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் 10th ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் நம்பர், மார்க்ஸ் அப்டைன்டு, நீங்கள் மார்க் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது. இங்கே வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிங்க. ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் இங்கே கால்குலேட் ஆகிரும். இஎம்ஐஸ் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கிங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். 10th மார்க் ஷீட்டோடைய சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து 12th, நீங்கள் 12th மார்க்கை வந்து அடுத்து என்ட்ரு பண்ணணும். 12th நான் படிக்கல, சப்போஸ் நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன்னா நீங்கள் அதை அன்செக் பண்ணிவிட்டு நீங்கள் டிப்ளமோவை செக் பண்ணிவிட்டு டிப்ளமோ டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஸோ 12th இப்போ நான் படிச்சிருக்கேன், ஸோ அதனால் 12th நான் கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் நம்பர், மார்க்ஸ் அப்டைன்டு, மேக்ஸிமம் மார்க்ஸ், பர்சன்டேஜ். அடுத்து வந்து எந்த போர்டில் நீங்கள் படித்தீங்க அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து தமிழ்நாடு போர்டில் படிச்சிருக்கேன், அதனால் தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து உங்களுடைய ஸ்கூல் நேம், இங்கே வந்து ஸ்கூல் கேட்டகரி ப்ரைவேட், கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட். அடுத்து வந்து மீடியம் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் இங்கிலீஷ் மீடியமா இல்லை தமிழ் மீடியமா அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து இங்கிலீஷ் மீடியம், ஸோ இங்கிலீஷ். இங்கே சர்டிஃபிகேட் நம்பர் இதை நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இஎம்ஐஸ் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். ஸோ அடுத்து வந்து நான் டிப்ளமோ நான் படிக்கல, அதனால் அன்செக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து யூஜிபிஜி நான் படிக்கல, அதனால் அன்செக் பண்ணிடுறேன். சப்போஸ் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே வந்து அட்ரஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே வந்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரி இந்தியா. இங்கே பின்கோடு, உங்களுடைய பின்கோடு கொடுத்தாவே ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் டோர் நம்பர்னு லொக்கேஷன் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணால் போதும். டோர் நம்பர், லொக்கேஷன் என்டர் பண்ணிவிட்டு என்னுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் தான் அப்படிங்கிறதுனால அதையும் நான் செக் பண்ணிடுறேன். ஸோ சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நீங்கள் அதை டைப் பண்ணணும். இப்போது அதர்ஸ் வந்துட்டு இங்கே அச்சீவ்மெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன், ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்ஸில் 100 மீட்டரில் நான் வந்து டிஸ்ட்ரிக்டில் வின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வாலிபால் வின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கன்னா இந்த மாதிரி ஃபில் பண்ணிங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ரெக்வயர்டு, எஸ் ஆர் நோ. எயில்மெண்ட் இன்ஃபர்மேஷன், மெடிக்கல் அலர்ஜி ஏதாவது இருக்குது அப்படின்னா, இல்லைன்னா நெல் கொடுத்துருங்க.
எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இங்கே வந்து என்எஸ்ஓ என்எஸ்எஸ் இந்த மாதிரி வரும். அதில் உங்களுக்கு என்ன உங்களுக்கு விருப்பமோ அதை கொடுத்துருங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்டோட சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இதுவும் இருந்ததுன்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து இங்கே பேங்க் டீட்டெயில்ஸ். பேங்க் டீட்டெயில்ஸில் வந்து பேங்க்கோடைய ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்தீங்கன்னாவே எங்களுடைய பேங்க் நேமும் பிரான்ச்சும் வந்துடும். ஸோ அக்கௌண்ட் நம்பர் மட்டும்தான் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கிட்டு அக்கௌண்ட் ஹோல்டர், ஸோ ஸ்டூடெண்ட்டுடைய அக்கௌண்ட்டு தான் இருக்கணும். அக்கௌண்ட் இல்லைன்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். இங்கே வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டு, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், எஸ்சிஎஸ்டி இது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்குது, எனக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்குது அப்படின்னா எது இருக்கோ நீங்கள் வந்து அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் எனேபிள் பண்ணிவிட்டு சப்மிட். ப்ரிவ்யூ டீட்டெயில் அண்ட் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே டேட்டாலாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். கன்ஃபார்ம். சப்போஸ் வந்து ஏதாவது தப்பாக இருக்குன்னா நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது த்ரூ லெட்டர் மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போது அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் போகணும். இதில் வந்து ஆன்டி ரேக்கிங் ஃபார்ம், டிக்ளரேஷன் ஃபார்ம் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு சைன் பண்ணிவிட்டு பேரண்ட் கேண்டிடேட் சைன் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட வாங்கி வச்சுருக்கணும் முன்னாடி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் வந்து இங்கே லிஸ்ட் ஆகிரும் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் உங்கள் கையில் இருக்கிறத மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். சப்போஸ் இல்லை அப்படின்னா செக் பாக்ஸ் இருக்குதுல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இல்லாததுக்காக நாட் அவைலபிள்னு வந்துடும். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிடுங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10th மார்க் ஷீட்டை அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோடட்னு வந்துடும். வியூ பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து 12th அப்லோட். ஸோ இது மாதிரி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகணும் நீங்கள் அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுங்க. சைஸ் வந்து 250 KB தான் இருக்கணும். $512 KB முன்னாடி இருந்துச்சு, இப்போ 250 KB தான்.
சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் ஃபோட்டோ ஜேபெக் ஃபார்மேட் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து பிடிஎஃப் தான். Anti-ragging form, joint declaration, medical fitness certificate. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட எது இல்லையோ நாட் அவைலபிள் கொடுத்துருங்க. இருந்துச்சுன்னா செக் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கிட்ட இல்லை, இப்போ எங்கிட்ட பேங்க் பாஸ்புக் இல்லை, அதனால் அது நான் அன்செக் பண்ணிவிட்டு இப்போது மற்றதுக்கெல்லாம் நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். இப்போ வந்து உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே வந்து வரும். இப்போது ஸ்காலர்ஷிப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு கூட நான் வந்து பே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பே ஆன் கிரெடிட் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் பே பண்ணிவிட்டு ஸ்காலர்ஷிப் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஹோல் அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட் வந்து 41,000 அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்கலாம். ஸோ எங்கிட்ட வந்து பே ஆன் கிரெடிட்டே கொடுக்குறேன். ஸோ இதே சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டோட நான் மேட்ச் பண்ணி நான் பே பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ இங்கே பே நோ பட்டன் வந்துடும். பே நோ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெசர் பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே போய்ட்டு ஆல் பேமெண்ட் மெத்தட்ஸ் போயிட்டு இங்கே வந்து பேங்க்கை சூஸ் பண்ணிங்க. உங்கள்கிட்ட எந்த பேங்க்கோடைய அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்கு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நெட் பேங்கிங்க்கு நான் வந்து எஸ்பிஐ நெட் பேங்கிங் என்னிட இருக்குது. ஸோ அதனால் எஸ்பிஐ நான் நெட் பேங்கிங்கில் நான் பே பண்ணுறேன். ஓகே, இது நான் சும்மா டெஸ்ட்டு உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறதுனால நான் வந்து ஃபீஸ் பே பண்ணல. நீங்கள் கண்டிப்பாக ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த ஃபீஸ் பேமெண்ட் ரெசிப்டையும் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸோடைய ஒரிஜினல் காப்பியும் உங்கள்கிட்ட இருக்கிறத மட்டும்தான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு போய் அட்மிஷன் ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஃபீஸ் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலேஜில் அலாட் ஆனீங்களோ அந்த காலேஜில் போய்ட்டு அட்மிஷன் ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் நோட், இங்கே நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் எந்த கேட்டகரியில் அலாட்மெண்ட் ஆனீங்களோ அந்த அலாட்மெண்ட் கேட்டகரி இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து எனேபிள்டுன்னு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி அண்டர்டேக்கிங், ஆன்டி ரேங்கிங் அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் டாக்குமெண்ட் வந்து இங்கே இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இதை ரீட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி 250 KB வர மாதிரி பார்த்துக்கிட்டு அப்லோட் பண்ணிக்கங்க. இது வந்து டாக்குமெண்ட் அப்லோடில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.